வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தானே ஃபைனான்ஸ் ஓனர் அரியரம் பேசுகிறேன். இல்லைண்ணே இப்போ கல்யாணத்துக்குலாம் இப்போ லோன் கொடுக்குற நிப்பாட்டிட்டேன். ஆமாம், பூரா பொம்பளையால் கொண்டா நம்ம வீட்டில் இருக்காங்க. ஆமாண்ணா, இப்போ வந்து காரு பைக்கு ரெண்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஆமாம் ஆமாம். இப்போ இல்லைண்ணே, கைவசம் வண்டி ஒன்றும் இல்லை. போன வாரம் சீசான வண்டி ஒன்று இருந்துச்சு, அதுவும் தள்ளி விட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை தலைவா. இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அண்ணே இப்போ போலீரோ ஒன்று புதுசாக போட்டிருக்காங்கண்ணே, அது ஒன்று கைவசம் இருக்குது. 7 பேர் ஏறலாம்ண்ணே. டாப் மாடலா? 7+1. கொஞ்சம் இருமா, பேசிகிட்டு இருக்குங்க. நல்லா இருக்குண்ணே. இருங்க கொஞ்சம். ஹெட்லைட் மட்டும் கொஞ்சம் ஃபெயிலியரு. டிக்கு அருமையான டிக்குண்ணே, தூக்கலான டிக்கு. சாமான் அள்ளி அள்ளி ஏற்றலாம் உள்ள. நான்லாம் டிக்கை திறந்துனா உள்ள தலை வச்சு படுத்த மணிமா இருப்பேன், எந்திரிக்க மாட்டேன். ஆமாண்ணே. இது மாடல் இப்போ புதுசாக போட்ட மாட்டேன். இருங்கம்மா கொஞ்சம் இருமா. ஏம்மா பறக்கிற? மைலேஜா அது கொடுக்கணும். லிட்டருக்கு எப்படியும் 16-17 கொடுக்கும். என்ன சீமா மாடா? என்ன பால் கொடுக்குறத பற்றி? ஹலோ ஹலோ, கொஞ்சம் தள்ளுங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க. இல்லை, ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே. ஆயில் லீக்கேஜில் சொல்லலை. டயரா முண்டயர் புண்டயர்னாலும் நல்லா இருக்கு. யாரை பத்தியா முண்டைங்கிற? ஹலோ, முண்டயர் பின்டயர். முண்டையரா? கண்டிஷன் எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை. அது கண்டிஷன் ஓட்டி பார்க்கலண்ணே. எங்கே ஓட்டுறது? அந்தம்மா டோரை திறந்தே பார்க்க விட மாட்டேங்குது. ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கா பண்ணலையா? ஓனரா? ஒரு ஓனர் தானே. என்னது ஒரு ஓனர்? மொதல் ஓனர் தான். ஹலோ எச்எஸ்மி. ரேட்டா? ஹலோ இருமா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கல. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ரேட்டா? அந்த என்ன ரேட்? என்ன எதுக்கு ரேட்டு கேட்குற? வண்டி கொடுக்குற வண்டியா? எந்த வண்டியை கொடுக்குற வண்டியான்னு கேட்குற? இல்லை, அந்த மாதிரி டென்ஷனாக இருக்குண்ணே. நீங்கள் அப்புறமா பேசுகிறேன். டென்ஷன் இல்லை, நான் முதல்ல பேசி சரி பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வரேன். என்னது நீ ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வரியா? ஹலோ அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நான் தான் முதல்ல ஓட்டணும்னா அது எப்படி ஓட்டுவீங்க? புது வண்டியாக இருந்தாலும் கம்பெனியில் இருக்க ஓட்டி கொண்டாந்து வெளியே நிப்பாட்டுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்க முடியும். ஓட்டாத வண்டியை ஓட்டணும்னு எவனும் கிளிக்க கூட முடியாது. எவனா ஒருத்த ஓட்டி தான் இருப்பாங்க. ஓட்டிடா மண்டையை பொழந்துருவேன். நன்றி வணக்கம். வைங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். இந்தம்மா உன்னோட நம்பளை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? வண்டியை பத்தி பேசுறேன், உதா பத்தி பேசுறேன். ஆளுங்களே மண்டைகளை பாரு போறா. நான் வண்டியை பத்தி பேசுறேன், குண்டியை பத்தி பேசுறேன். நீ வண்டியை பத்தி பேசுற மாதிரி இல்ல, என்னைய பத்தி பேசுற மாதிரி தானே தெரியுது. அகண்டல லீக்கேஜ் விழுந்திருக்கான்னு பாக்குற. எதுல லீக்கேஜா இருக்கா நீ பாக்குற? ஹலோ, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, என்ன பேசிட்டு இருக்க? நான் தான பேசுறேன். இங்க பாரு, தேவலாம் பேசினா கண்ணை பிடிச்சு நோண்டி போய் பாத்துக்க. ஐ அம் எ ஃபைனான்ஸ் ஓனர். என்னது ஃபைனான்ஸ் ஓனரா? எஸ். எதுக்கு வண்டி விக்க வாங்க என்கிட்ட வாங்க. எதுக்கு வரணும் உன்கிட்ட? எங்க எனக்கு தலையெழுத்து அங்க வரணும்னே. ஏஜென்ட்மா. எதுக்கு நீ ஏஜென்ட்? வண்டி எந்த வண்டி? ஓ, நீங்க புரோக்கரா? அது இங்கிலீஷ்ல ஏஜென்ட் சொல்லணும். ஏஜென்டா? புரோக்கர்னா வேற மாதிரி புரோக்கர் நினைப்பாங்க. நாங்கலாம் வந்து கிராமத்துக்காரப்பல நாங்க அப்படி தான் பேசுவோம். பாமர மக்கள் நாங்க அப்படி தான் பேசுவோம். வாயை மூடு. நீ இத மூடு. ஏய் ஏய், என்ன ஏத்து பேசுற? என்ன இங்கரு யார்? ஆளுகளை மண்டைகளை பாருங்க, மூஞ்சியில டான்ஸா கூட்டாங்கனா ரவுடிச்சிருக்கே கூட்டம் இருக்காங்க. என்ன பொம்பளையாவ? ஆமாமா. உங்களுக்காச்சும் என்ன மாதிரி இருக்கா? என்ன வயசுல மூத்தாளுங்கனால எதுவும் சொல்ல முடியாம? இல்ல, நீ சும்மா சொல்லு. மூத்தாளுங்க இப்படியே சொல்லி எனக்கு கெல்ட் போயிலாக்காதீங்க. என்ன இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பொம்பளை புள்ள உங்க நெஞ்சில கையை கொடுத்தது பேசாம இருக்கீங்க. பதிலுக்கு நீங்களே நெஞ்சில கையை கொடுத்து தள்ளுங்க மாமா. தள்ளி பாரு. நீ ஓசல புள்ள புள்ளைங்க பார்க்கலாம்னு ஆசைப்படுற. ஏய், தள்ளி பாரு மேன். I don't like my papas. I am very decent man. நானும் நெஞ்ச பிடிச்சி தள்ளிடுவேன். எனக்கு ஆசை இருக்கு. ஆளுகளை மண்டைகளை பாருங்க. ஆனா குடும்பம் தடுக்குது. என்ன என்ன பண்ணி பிடிவியே? ஏய் பாய் போட்ட நச்சுக்க. ஏய் அண்ணே தள்ளுனே குஞ்ச பிடிச்சி. என்னது? அது என்ன சின்ன பையல அது சும்மா ஜவட கேடு. ஏய் எல்லாம் மூளை போட்டு நடிச்சற போட்டுன பேரப்பதுக்கு ஆளுகளை மண்டைகளை பாரு. நீங்க எங்களை போட்டு பொம்மை படத்துல வர காளியா மாதிரி இருக்க. நீ எல்லாம் பேசிட்டு இருக்க. ஓடி போயிரு. என்ன காமெடி பீஸா? ஆமா, சோட்டா பீம்ல வர காளியா மாதிரியே தானே இருக்க. யாரோ சொல்றா, டேய் நீங்க பாத்திருக்கீங்களாடா? அப்படியே தானே இருக்கு மூஞ்சி பாரு. ஏய், ஐ அம் டெரர் பீஸ். யாரு? டைனோசருக்கு பல்லு முளைச்ச மாதிரி இருக்கு. காண்டாமிருக மாதிரி இருக்கு. இப்ப பூனை மாதிரி இருக்கு. தாரு என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப எலி குஞ்சு மாதிரி இருக்கு. யார் குஞ்சாண்டா உனக்கு? இப்ப கோழி குஞ்சு மாதிரி இருக்கு. பிரச்சனை நிலைமை எப்படி ஆயிருச்சு பாரு. புடி குஞ்சா போச்சு. நீங்க எல்லாம் பிடிச்சு அப்படி ஆயி போச்சு. ஆமா ஆமா, இல்லனா மட்டும் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல 2 பைக்ல 2 கால் போட்டு வந்த வேண்டிய நானு இப்பவும் 2 கால் போட்டு தாயா வர. இன்னைக்கு என் நேரம் காலம் புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் உழைக்கும் நான் நினைச்சா பார்த்தேன். யாரை பார்த்து கொடுக்க முடிச்சிருக்குங்கிற? ஏய்
பொம்பளையா லட்சணமா வாயா. நீங்க முத ஆம்பளை தான் அடக்க ஒடக்கமா நீங்க பேசுங்க. சொல்லாத. கைய நீட்டுன்னு வச்சுக்கோ, வெண்டை கடிக்க மாதிரி பிடிச்சு ஒடிச்சு போடுவேன் பாத்துக்க. ஏய் ஆளுகளை பாருங்க மண்டல. ஏய் வாய வாய போல. என்ன வாயை திறந்து துணியை உள்ள திரிச்சு மல்லாக்க போட்டு நங்கு நங்குன்னு உலக்கி வச்சு குத்தி விடுவேன். ஒழுக்கமா இருந்துக்க. யார ஒழுக்கமா இருக்க சொல்ற? உன்னை தான் சொன்னேன். எனக்கா ஒழுக்கம்னா தெரியுமா உனக்கு முத? எனக்கு ஒழுக்கம் தெரியாதா? உனக்கு தெரியாம தானே நிக்கிற. ஏய் ஏய் திருவள்ளுவர்ட்ட படிச்ச வேண்டிய டைரக்டா திருவள்ளுவர்ட்டே போய் படிச்சீங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும். ஒழுக்கம் தெரியாதா எனக்கு? தெரியாதுதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, உனக்கு எப்படியா தெரியும்? உங்க குடும்பத்திலே யாருக்கு ஒழுக்கம் தெரியாது? எனக்கு தெரியும். என்ன சொல்ற? ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. முத உனக்கு தெரியுமா? அன்னையே சொன்னேன், அன்னைக்கே ஒழுக்கமா இருந்தேன். நீ இருந்தியா? ஏய் ஏய் நான் ஒழுக்கமா இல்லாம எப்படி இருந்தேன்? அதை விட உங்க ஒக்கால ஒழுக்கமா இருக்க சொன்னனே, அவ ஒழுக்கமா இருந்தாளா? என்னையா சொல்லி தொலைறா? ஒழுக்கமா இல்லாததுனால தான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிற. ஏன் நான் என்ன நிலைமையில இருக்கேன்? உன் தங்கச்சி ஒழுக்கமா இருக்க சொன்னனே, என்னது? அவ ஒழுக்கமா இருந்தாளா? ஏய் ஒழுக்கமா நீங்க யாருமே ஒழுக்கமா இல்ல. அதை விடு. அம்மாவே என்னது உம்மாலையா? ஒழுக்கமா இருக்க சொன்னேன். என்னையா திட்டுறேயா? அது இருந்துச்சா? அது இல்லாதனால தான் நீ இந்த இடத்துல இருந்து ஆடுற. எப்பா அதான் நம்ம குடும்பத்தை பத்தி பேசுவேன். வாய் என்னைக்கு எங்க அப்பா உட்கார்ந்திருக்கும் போது நீங்க அம்மாளை பத்தி பேசுவியா? என்ன எந்திரிச்சு வந்து உங்க அப்பன் சண்டைக்கு வர போறாரா? ஏன் வர மாட்டாரா? ஏய் அது மிச்சர் பார்ட்டி எங்க நீங்க என்னப்பா நாடா பாத்துட்டு உட்கார்ந்திருக்கீங்க? யாரு? முதல்ல ஆண்மகனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன் நீங்க மட்டும் பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டீங்களா? என்ன உனக்கு மரியாதை மணி எடுத்துக்கிட்டு ஆட்டணுமா நாங்க? ஏன் உங்களுக்கு சூடு தோச்சு கொளுத்தி விடணுமா நாங்க? செய்யணும் கும்பிடணும் தொட்டு கும்பிடணும். அதே மாதிரி நீங்களும் மணி ஆட்டிட்டே ஆகணும், வேற வழியே இல்ல. கணவனுக்கு மரியாதை கொடுத்து காலை தொட்டு கும்பிடுறதுதான் பொம்பளை. பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தா தான் உங்களுக்கு பெட் காஃபி கிடைக்கும், இல்லன்னா விஷம் கிடைக்கும் பாத்துக்க. இப்படி எல்லாம் பேசினா விளங்காது. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண போன புதன்கிழமை திரும்ப வர வேண்டியதா? ஏய் உன்னையெல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல் வச்சு குறக்குறன்னு உரைச்சு போடுவா. உன்னையெல்லாம் பொண்டாட்டிக்காரி அம்மிக்கல்ல தூக்கி போட்டு இதுலயே நச்சு கொண்டு போடுவா. ஏய் நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா மணவரல தாலி கட்டும்போது கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீ என்ன எனக்கு புருஷனா அமையன்னு நினைச்சு வச்சுக்கோ, உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு போட்டு தள்ளி போடுவேன் பாத்துக்க. இல்ல பொம்பளையாவ ஏன் நீ எல்லாம் ஆம்பளை ஆமத? இப்படி வாய் பேசுற? நீ இப்படி நொண்ணு பேசுற? ஆம்பளை பேசுனானா அது சரித்திரம். ஆம்பளை பேசுறதான் சரித்திரம், ஆம்பளை பேசுனா அட்ட தருத்திரம். ஏய் என்னைய சொல்ற சரித்திரம்னு? உன்னை தான் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு தெரியுமா? முத உனக்கு தெரியுமா? ஆம்பளை கூட போட்டி போட்டு ஜெயிச்சதா பொம்பளை கிடையாது தெரியுமா? யாரு சொன்னது? இப்ப பொம்பளையும் ஆம்பளையும் சரிக்கு சமமா ஆயி போயிச்சியா? அதுதான்டா நீங்க சொல்றது. இப்ப ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம்ங்கறீங்களே, வார்த்தைக்கு சரியா அவர் வாழ்க்கைக்கு சரியா வருமா? ஏன் சரியா வராதா? ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் எழுதிருக்கான். பெண்களை மதிப்பவன் நான். ஆ, இன்னைக்கு விண்வெளி வரைக்கும் பெண் போயிட்டா, ஆமா. பாராட்டுறேன். ஆம்பளை பண்றதெல்லாம் பொம்பளை பண்ண ஆரம்பிச்சுட்டா. விமானம் ஓட்டுறா, பாராட்டுறேன். ஆ. வளர்ச்சிதான். ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறா, நாடு லாரி ஓட்டுறா, பஸ் ஓட்டுறா, எல்லாம் பொம்பளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன செய்யல நாங்க? எல்லாம் செய்யலாம். பொம்பளை நாங்க செய்யற மாதிரி நீங்க என்ன வள்ளு வதக்கற எதை காலையில செஞ்சாலும் பெண்ணு பெண்ணு தான், ஆணு ஆணு தான். ஆ, ஏன்னா 1000 குட்டிச்சவரு தாண்டனாலும் ஆம்பளை ஆம்பளை தான். ஆ. ஆனா பொம்பளை அப்படி இல்ல. வேற எப்படி? கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. கோடினா என்ன? புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவை பண்ண வரைக்கும். அப்புறம் பழைய துணி தான். குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? ஒரு புள்ள வைக்கிற வரைக்கும். அப்புறம் உன்னை கழட்டு முடியா மூளையில தள்ளிடுவாங்க. கழட்ட முடியா? நாங்க அப்படி இல்ல. ஆ. 80 வயசுலயும் நரச்ச மேசி முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு உண்டு என்பதை கணம் கோச்சார் அவர்களே நான் இங்க அடித்து கூறுகிறேன். ஏய் ஏய் இவள ஏய் திருப்பதிக்குமாரே ஏய் நான் உங்களை ஏய் என்ன இத சொன்ன மட்டும் வேகமா கை தட்டுறீங்க? அம்மா ஆ? ஆண் நான் வர்க்கா தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளை பத்தி பேசுறது உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குதா? இருக்கும்ல? என்னதான் இருக்கும்ல? உண்மையை சொல்றேன். ஏய் பொம்பளை நாங்க பண்ற மாதிரி உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? இருங்கத்தா உங்களுக்காக நான் பேசுறேன். ஆம்பளைகளுக்கு புளுக்கு புளுக்குன்னு கை தட்டுறாங்களே, நீ சரியான ஆம்பளை. 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒரு புள்ளைய பெத்து காட்டு பாப்போம். இது ஒரு பேச்சுன்னு பேசுறீங்க. ஏய் இது பேச்சு இல்லையா? உன்னால புள்ள பக்கம் முடியுமா முத? அடையாம நான் கூட என்னமோ சொல்ல போறேன். என்ன என்னமோ ஏன் சிரமம்யா? 10 மாசம் பிறண்டு படுக்காம மல்லாக்க படுக்க முடியாம குப்பரை உட்கார முடியாம இப்படி உட்கார முடியாம எவ்வளவு சிரமப்பட்ட புள்ள பக்கம் தெரியுமா? எதுக்கு 10 மாசம் நமக்கு 5 மாசத்துல இறக்கி விட்டு போ. குறை பிரசவமா பிறந்துரும் முகரைய பாரு. தெரியுது இல்ல? உன்னை மாதிரி முழுசா இறக்கணும்னா 10 மாசம் ஆகணும். ஏய் பொம்பளை சொல்லுவா, நாங்க திரும்பி படுக்கனா கூட எந்திரிச்சு உட்கார்ந்து தான் திரும்பி ஆமா, படுப்போம். இல்லன்னா இது சுத்திக்கும். பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும். பிள்ளைக்கு ஆயிருமோன்னு இல்ல, தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மூதேவி எந்திரிச்சு குறுக்க திரும்பி படுத்தினா புள்ள கழுத்துக்கு அரிக்கணும், உன் உசுருக்கு ஆபத்துன்னு நீ அவ்வளவு பக்கமா எந்திரிச்சு உட்கார்ற. பிள்ளைக்காகவா உட்கார்ற? ஏய் கொடி சுத்திக்கிச்சுன்னா தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீ உன்ன புள்ள பக்கறியா புள்ள பக்கறியான்னு கேக்குறீல. ஆமா. இன்னைக்கு இந்த கட்டவளாக மேடையோட இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டி போறேன். எங்க பாப்போம்? நீ யார்ட்டையும் இந்த பேச்சு நீ கேட்கக்கூடாது. எங்க பாப்போம்? ஆத்தா உங்க பையன் மாதிரி நான் என் பேருக்கு நியாயம் இருக்கு, நான் சொல்றது சரின்னா உங்க பேக்கல நியாயம் நீங்க இருக்கா? நீங்க எனக்கு கை தட்டலாம். இல்ல பேசுறது தப்புன்னா நீங்க எனக்கு கை தட்டவேனாத்தா. என்னை புள்ள பக்க சொல்லிவிட்டாலும் அந்த புள்ள நான் பெக்கிறேத்தா. பெத்து காட்டு. நான் புள்ள பெக்கிறேன். உன்னால முடியாது. பெக்கிறேன்ட்டு இல்ல முடியாதுங்கறே. நான் சொல்றேன் கேளு. மிஸ்டர் ஹரிஹரன் போட்டிக்கு என்ன வேணாலும் பேச கூடாது. இங்க வா, நான் செஞ்சு காட்டலன்னா தோத்து போயிருவீங்க. காட்டுறேன்.
நான் புள்ள பெக்கிறேன், பெத்து காட்டு. எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் ஏய் அத்தா கொடுக்க சொல்லுங்க தா. ஏய் 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 இப்ப நியாயம் இருந்தா லூசாயா நீ? யோ அதெல்லாம் பேசக்கூடாது. நீ எனக்கு புள்ள கொடு, ஏய் நான் 20 மாசம் சுமந்து வைக்கிறேன். ஐயா ஐயா 20 மாசம்ல உனக்கு புரிய மாட்டேங்குதுயா. சவுண்ட் லைட்டா பண்ணு. ஏய் ஐயா உனக்கு விவரம் புரியாம பேசிட்டு இருக்க. என்ன? உன்னை மாசமாக்கணும், திருப்பி நான் தான் மாசமாவே, நீ மாசமாக மாட்ட. தெரியுதா? நீ எனக்கு புள்ள கொடுக்கும்னு நினைச்சினாலும் நான் உனக்கு புள்ள கொடுக்கும்னு நினைச்சினாலும் நீ தான் மாசமாவேன். நான் பாசம் தான் அவனா, அது ஒரு மாசம் ஆக மாட்டேன். உனக்கு தான் கர்ப்பப்பை இல்லையே, அப்புறம் எப்படி நீ மாசமாவே? கற்ப பையெல்லாம் ஒரு மஞ்சள் பைய கூட வாங்கி வச்சுக்கிறேன், உனக்கு தேவையா? ஏய் நீ எந்த பையில எனக்கு புள்ள கொடு. எந்த வழியிலேயே நீ சுமந்திருப்ப, எனக்கு தேவையில்ல. பெக்கறதுக்கு நான் ஆண்டவன் எங்க இருக்குன்னு தண்ணி வடிய வச்சிருக்கா, நீ எதுல பெப்ப? ஏன்? ஏன்? நீ முக்குனா பீதான் வரும், புள்ள வராது. நான் உனக்கு கேட்கவா? மத்தையா மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெக்கிறதுக்கு நான் ஆண்டே ஒரு வழி வச்சிருக்கேன். இன்னைக்கு பூரா அதுலயே வைக்கிறியே, வேற எதுல? பூரா மல்லாக்கா போட்டு கிழிச்சுட்டே எடுக்கிறாங்க. ஆ? எந்த பொம்பளை இயற்கையா புள்ள பக்கறியே? ஐயோ வலிக்குது, நீங்க ஆபரேஷன் பண்ணிருங்க. அப்புறம் டிராக்டர் எப்படி சம்பாதிக்க நினைச்சுவேன். நாங்களும் வகுத்த கழிச்சு பிள்ளைய பெக்கிறோம், நீ புள்ள விடுவா. ஐயோ உன்னை மாசமாக்க முடியாதியா, நான் தான் ஏன் மாசமாவே? ஒத்துக்கிறியா? அதுதான் ஆணு, அதுதான் பெண்ணு. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலி அல்ல. நான் வேலி, நீ சேலை. உன் மேல நான் விழுந்தாலும் என் மேல நீ விழுந்தாலும் கிளியறது நீ தானே தவிர நான் கிடையாது. இப்ப தெரியுதா ஆணுக்கு பெண் சமமாக முடியாதுன்னு? எதுக்கு அதை எடுத்து கொண்டு போய் இதுல வேலியில போடணும்? அது போட்டா பத்தி எல்லாமே தான் வர. போட்டா தானே. போடல போடலன்னா பீரக்குள்ளே மடிச்சு வச்சுக்கிறீங்க, நான் காயப்படாம. எதிரே தூக்கி வச்சுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைங்கறே? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன? நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? ஏன் இப்ப பாக்கும்போது எப்படி தெரியுது? உனக்கு என்ன கலாச்சாரம் தெரியல, பண்பாடும் தெரியல. யாருக்கு தெரியல? தமிழ்நாட்டுக்கார பிள்ளை. யோ யாருக்கு தெரியல? நான் வந்து வரமா உன்னை தப்பா பேசுறேனா இல்ல மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேனா? உன் தாய் குலங்களே நீ பண்றது சரியில்லை, உனக்கு பண்பாடு தெரியலன்னு சொல்ல வைக்கவா? எங்க பாப்போம், சொல்ல வைக்கவா? எங்க பாப்போம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவியா? நல்லா கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? போறே பாரு மூஞ்சி முறையை பார்த்தா எப்படி வயசுக்கு வந்துட்டியா? பொம்பளை பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து எம்பட்டு பேர் நாடா பாக்குறாங்க, ஆம்பளை எம்பட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. டீசெண்டா கேட்க தெரியாது. இருவரை ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியான்னு கேளு. ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டியான்னு கேளு. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இல்ல அது எவ்வளவு இங்கிலீஷ்ல கேட்டா டீசெண்டா, தமிழ்ல கேட்டா அசிங்கமா. பெரிய பிள்ளை ஆயிட்டியா இல்லையா? ஆயிட்டு அதோட விடு. வந்தா வந்தேன், வரலன்னா வரல. வந்துருச்சு. ஏய் பெரிய பிள்ளை ஆயிட்டியா? ஆயிட்டு. ரைட். நான் கேட்கற சொல்லு. சொல்லுங்க. குச்சி கட்டினாங்களா? கட்டினா 4 பக்கம் குச்சை கட்டி குச்சி நடுவுல உட்கார வச்சாங்க. அதான் கேக்குறேன், குச்சி கட்டினாங்க இல்ல? கட்டினா உள்ள விட்டாங்களா? என்னது? குடிசைக்குள்ள. நீ எதையுமே முழுசாவே கேட்க முடியா? புரிஞ்சுக்க தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. விட்டாங்க உள்ள விட்டாங்க. ரைட். சாமா மாட்டாங்களா? என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ எது கேட்டாலும் இப்படி சண்டைக்கு வந்தா நம்ம என்னையா சொல்றது? ஆளுகளே மண்டைகளே பாரு. சாமா போட்டாங்களா இல்லையா? ஓ அத கேக்குறீங்களா? அந்த அண்டா குண்டா சட்டி பானை எல்லாம் கொண்டாடுவாங்களே, அது சீர் ஜாமா. அத சொல்லல. வேற எந்த ஜாமா? இருக்கிற புள்ள, இல்லாத புள்ள, வசதியான புள்ள, வசதி இல்லாத புள்ள, யாரா இருந்தாலும் பெரிய புள்ளை ஆயிடுச்சுன்னா குடிசை கட்டி குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். என்னென்ன ஜாமா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. என்னத்தான் போடுவாங்களா இல்லையாத்தா? ஆமா போட்டாங்க. போட்டாங்களாம்டா. அப்புறம் என்ன? சரி போட்டாங்களே. இது 3 ஏன் போடுறேன் சொல்லு பாப்போம். இது தெரியாதா? தெரிஞ்சா சொல்லு. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னடா தீட்டுன்னா என்ன புரியலையே? தொடக்கூடாதா? ஆமாங்க, பொம்பளை பிள்ளை தொட்டு பேசக்கூடாதுபாங்க. ஆம்பளை எல்லாம் பார்த்தா பரு வந்துரும், குருணையா வந்துரும் சொல்லுவாங்க. தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாசம் உங்களை தனியா ஒதுக்கி வச்சுறாங்களே, தீட்டுங்க. ஏன் நாங்க தொட்டா செத்து போயிருமா? ஐயோ அப்படி இல்ல. நீங்க என்ன அணுகுண்டா நீங்க? ஆம்பளைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்கயா. அப்படி ஆகாதுன்னா ஒரு புள்ள பெரிய புள்ளையாச்சுன்னா அந்த பிள்ளைய கொண்டு பாகிஸ்தான்ல எரிஞ்சிட்டு வந்தா பாகிஸ்தானே காலியா போமே. எதுக்கு வெடி உண்டு? நாங்க என்ன குண்டா தூக்கி எரிஞ்சிட்டு வர்றதுக்கு? ஆளுகளை பாரு, புள்ள பெத்தா தீட்டுன்பாங்க, கேதமா இருந்தா அதையும் தீட்டுன்பாங்க, வயசுக்கு வந்தா அதையும் தீட்டுன்பாங்க. முதல்ல என்னுடைய சரித்திரத்துல தீட்டுங்கிற ஒரு வார்த்தையே உங்களுக்கு கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப பெரியவங்க சொல்லி வச்சாலும் நான் பொய்யா? பெரியவன் சொன்னான்னு சொல்லக்கூடாது. ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா நம்ம அறிவுக்கு யோசிக்கணும். ஏன்னு கேட்டேன். தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அது உங்களுக்கு அல்ல, வேற யாருக்கு? நீ வயசுக்கு வந்துட்டா உன்னை கட்டிக்க போறான்ல முறக்காரன். ஆமா, தாய் மாமே அத்தமைய மாமே இருப்பாங்க, அவனுக்கு சொன்ன வார்த்தை இது. அவங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க? எங்க ஒக்கா மக பெரிய பிள்ளை ஆயிட்டா, சரி நீ தீட்டு. எதை நீ எதை சொல்ற? சொன்னா புரிஞ்சுக்கிறேன். ஜவுந்தர அப்புறம் என்ன சொல்ல முடியும்? அடைய உங்க அத்த மக சடங்காயிட்டா, நீ தீட்டு. என்னது? உன் புத்திய தீட்டு. இனி அவளை வச்சு எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி காசு பணம் சேர்க்கணும், எப்படி நகை நட்டு சேர்க்கணும், உன் புத்தியை தீட்டுறா அப்படி சொன்னதுதான் தீட்டு. உனக்கெல்லாம் இந்த தீட்டு. அப்படியா? சரி, செத்த வீட்டுக்கு போனா தீட்டுங்கிறியே? ஆமா, அதுவும் தீட்டு தாங்க. நெத்தியில விபூதி வச்சுட்டு போனா வச்சிட்டு போக கூடாது, அதுவும் தீட்டுன்பாங்க. வச்சிட்டு போக கூடாதுபாங்க. என்னங்கடா கொடுமையா இருக்கு. செத்த வீட்டுக்கு நெத்தியில விபூதி வச்சுப்பா, வச்சிட்டு போக கூடாதுங்க, தீட்டுன்பாங்க. சரி, நம்ம செத்த வீட்டுக்கு போனா நெத்தியில விபூதி வைக்க கூடாது, தீட்டு. ஆமா, போனதுக்கு இத்தனை தட்டி பட்டி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க, அது தீட்டு இல்லையா? அட ஆமா. என்ன ஓமா? இல்ல பெரியவன் சொன்னா சரி, நம்ம அறிவுக்கு வேலை கொடுக்கணும். ஏன் போனதுக்கு பட்டி அடிச்சிருக்கான்? ஏங்க எனக்கு தெரியாது. இறந்தவர்கள் தெய்வத்துக்கு சமம்.
அது அமரர், அதுக்காகத்தான் அமரர்னு சொன்னாங்க அவங்கள. ஆ, அதனாலதான் சாமிக்கு சமம்னு விபூதி வைக்கிறேன். அப்ப சாமி இருக்க வீடு கோயில் தானே, ஆமா அப்புறம் ஏன் நம்ம விபூதி வச்சுட்டு போக கூடாது? ஆமா, ஏன் போக கூடாது? அது எதுக்கு சொன்னதுன்னா, தீட்டெல்லாம் அல்ல, ஆ, துக்ககாரியமான வீட்டுக்கு போகும்போது நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா அது மனசுக்கு ஒரு மாதிரியா தெரியுமேங்கிறதுக்காக நம்மை எளிமைப்படுத்தி போறதுக்காகத்தான் அலங்காரம் இல்லாம போறது. இது தெரிஞ்சுக்க. சரி, அது போட்டேன். இந்த 3 ஜாமான் ஏன் போறேன் சொல்லு? அது கேக்குறீங்களா? அது காத்து கருப்பு அண்டக்கூடாங்கிற காண்டி. அதுல காத்துல கருப்பு காத்து சிவப்பு காத்துல இருக்கா? இல்லையா, பிள்ளைகளுக்கு இந்த வயசுக்கு வந்துச்சுன்னா ஆணி எல்லாம் கையில கொடுத்து விடுவாங்களா, இரும்புக்கு வந்து பேய் பக்கத்துல வராதா? ஓ, பேய் பிசாசு வரும்னா அந்த காத்து கருப்ப சொன்னேன். நீ பேய் எல்லாம் பாத்திருக்கியா? பேய் நான் பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி சொல்ற பேய் பிசாசு கதை வச்சிருக்காங்கன்னு? யோ, பெரியவங்க சொன்னதுயா, எனக்கு என்னையா தெரியும்? எதை பாரு பெரியவங்க சொன்னா பெரிய எனக்கு கடுப்பு மேலே. நானா பேய பார்த்தேன், அவங்க தான் சொல்லுவாங்க இரும்புக்கு பேய் பக்கத்துல வராது, வெறிச்சு ஓடி போயிரும். ஏன் பேய்க்கு காக்கா வலுப்பா? ஏய், நீ என்ன புதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? புதர்க்கம் இல்ல, தர்க்கம். என்ன தர்க்கம்? இது ஏன்னு நான் சொல்றேன். ஏங்க பெரியவன் பண்பாடை கொண்டு வந்து எதுல வச்சிருக்கான் பாரு. எப்படி? உலக்கை ஏன் போடுறான் தெரியுமா? ஏன்? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டித்தான் வரணும். ஆமா, தாண்டி தான் வரணும். தாண்டு. எங்க உலகை காணோம்? ஒரு பேச்சுக்குத்தான் உலக்கை உரலெல்லாம் அந்த ஹரிச்சந்திர நாடகமா கொண்டு வந்து கொடுக்குறது. சரி, இருக்குன்னு கற்பனை பண்ணிக்க. அப்படி தாண்டு. அவ்வளவுதான். இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கும். அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு உன் மனசுக்குள்ள நினைக்கணும். என்ன நினைக்கிறேன்? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். என்னது? உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல் குத்தணும், இனிமேல் விளையாட்டு பிள்ளையா தெரியக்கூடாது. உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் உலக்க. விளக்கமாறு போடுறானையா? அது நம்ம இருக்கிற இடத்துல கூட்டி விட்டு சுத்தமா வச்சுக்கிறதுக்காக. நீ என்ன கார்பரேஷன் வேலை பார்க்க போற? என்ன அது அல்ல. இதுல தான் முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கேன். என்ன சிஎம்? நல்ல கவனமா கேளு. இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீனா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு போடுறேன். எங்க ஆத்தா கை தட்டுவார். கரெக்டா புரிஞ்சவங்க இருங்க, உன் ஜங்க புடிச்சு கடிக்காம முடியாதா? கையை தட்டுறேன். கருக்கருவா போடுறானே, அது ஏன்? அது பூவன இருக்க. பூவன இருக்கல்ல. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடணும்னு நினைச்சேன்னா உன் புருஷன் உன்னை குறைன்னு அறுத்து போடுவாண்டி கருக்கருவால அப்படின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா. தமிழன் பண்பாடை எதுல வச்சிருக்கான் பத்தியா? இது 3 எங்களுக்கு மட்டும் தானா, இல்ல ஆம்பளை உங்களுக்கும் தானா? உங்களுக்கு மட்டும்தான். ஏன் நீங்க வயசுக்கு வர மாட்டீங்களா? எங்களுக்கு அது சேராது. ஏன் சேராது? அது நான் மத்த பிள்ளைய மாதிரிலாம் இருக்க மாட்டேன். உன்னை கூட்டு கொண்டு போய் வச்சு குறைன்னு நானும் அறுத்து விட்டுருவேன். ஒன்னு தெரிஞ்சுக்க. என்ன? உங்க வீட்டுல உரல் இருக்கும், பக்கத்து வீட்டுல உரல் இருக்கும். உங்க வீட்டுல இருக்க உலக்கை பூனுக்கு போயிருக்கும். அப்ப அவங்க வீட்டுல கம்பு அடிக்கணும்னா வெறும் பக்கத்துல இருந்து ஆத்தா அந்த உலக்கையை கொஞ்சம் கொடுங்கத்தா, நான் அந்த கம்பு அடிச்சுட்டு தாரே அப்படின்னு வாங்கி கொண்டே அங்கே இடிப்பாங்க. உரல் உரல் உலக்க பக்கத்து வீட்டு உலக்க. அதனால எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு வராது. எந்த உரல்லையும் போய் குத்திட்டு வரலாம். இப்போ எங்க உலக்க இருக்கு? உரலை நகட்டிட்டு வர மாட்டாங்க. உங்க வீட்டுல உலக்க இருக்கு, நாங்க உரலை நகட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா பெருசா கிடக்கும். அது இது எங்க வேணா கையில பிடிச்சி தூக்கிட்டு போய்க்கலாம். அதுல ஒரு சௌகரியம் இருக்கு. ரொம்ப பேசுவேன் தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளையா மேல கைய வச்சு பிச்சு புடியும் பாத்துக்க. அப்ப கீழ வைக்க. மேல வச்சா தப்புங்கற, கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். நம்ம எதை கண்டோம்? நான் என்ன டேஸ்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை அனுசரிச்சு நம்ம செய்யணும். சரி, ஓகே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. Come on, tell me. நான் 7 வயசுல எழுதி விட்டவே. என்ன விலை இளநீ? இளநீ பல ரகம் இருக்கு, வழுக்கையா இருக்கு. வழுக்கதான் அங்க கிடக்கு. அதை பத்தி என்ன இருக்கு? இது என்ன விலை? 1 எடுத்தா 50 ரூபா, 2 எடுத்தா 100 ரூபா. அம்மாவுக்கு பிடிக்குமா வழுக்க? அதனாலதான் குப்பை இப்படி வழுக்கையாவே இருக்காரு. என்ன 2 எடுத்தா? உனக்கு மாமா வேணும், மரியாதையா பேசு. மச்சான் வேணும். மாமா 2 ஒண்ணுதான். ஆமா ஆமா. 2 எடுத்தா எவ்வளவு? 100 ரூபா. 1 எடுத்தா 50 ரூபா. 1 50 ரூபா, 2 எடுத்தா 100 ரூபா. தாராளம் கொடுக்கல. அதுக்கு என்ன? எனக்கு ஹைபிரிட் இளநீ எல்லாம் கிடையாது. நாட்டு இளநீ மிஞ்சி போனா அரைப்படி தண்ணி தான் தேரும். வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க. நான் சாப்பிடாத இளநியா? யாழ்ப்பாண இளநில இருந்து பொள்ளாச்சி இளநீ வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் நான். இப்ப சளி பிடிச்சது ஒத்துக்குது இல்ல. ஏன் ட்ரை பண்ணி பாருங்களே. பிளாஸ்டிக்ல சுடுதண்ணி தான் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இளநீ எல்லாம் தொடுறது இல்ல. ஏங்க சளி பிடிச்சுக்குதோ? ஒரு காலத்துல கிரவுண்ட்ல இறங்கி விளையாண்டுகிட்டு இருந்தவன். அது ஒரு காலத்துல கோடு ஓட்டு. இப்ப கிரவுண்ட்ல இறங்குறது இல்ல. மேல நின்று அம்பையரா மட்டும் ஓகே சரியா விளையாடுங்க பிள்ளைகளா அப்படின்னு அங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
இப்போ நம்ம இறங்கி விளையாடுறது கிடையாது. அதுல இருந்து பதவி பிரமாணமாய் மேல வந்துட்டோம். வந்துருச்சா? இன்னும் இறங்கி ஆடிட்டு இருந்தோம்னா நம்ம ஐயே நோ அந்த இடத்துக்கு மட்டும் வரவே கூடாது. கிரிப்பா நின்னுக்கறணும். ஆமா. எல்லைய வைக்க வந்தா உம்மா அம்மாளை பத்தி பேசுன. எப்பா? சரி மச்சான் சரி மச்சான் சரி மச்சான். மாமியா நைட்டில சூப்பரா இருக்கேன். யோ உனக்கு மாமியாயா? தெரியும். நைட்டி போட்டு வந்துச்சுனா எப்படி இருந்தேமா ஒரு காலத்துல? நீங்க ஏதோ எனக்கு மதுரையில இருந்த காலத்துல அப்பதான் நீ பிறந்த கைப்புள்ள. சித்தப்பா. ஏய் மாமா. அது வேற அது ஒரு முறை. அது எல்லைய வைக்க வந்தா அம்மா போய் எல்லைய தெரியா சும்மா. மச்சான் பின்னாடி புடிச்சுக்க மச்சான். ஏய் என்னைய புடிச்சுக்க சொன்னா நகலாம இருக்கு. என்ன அப்படிதானா? அவ்வளவுதான் கோழி மாதிரி ஏறணும் இறங்க வேண்டிய. பறக்குறா. செய்யா என்னது செய்யா செய்யாங்கற செய்யா நீ சொல்லி சொல்லி எல்லாம் செய்யா செய்யானே கூப்பிடுறாங்க. செய்யா செய்யா உந்தன் பாதம். ஏய் அது ஜெய ஜெய செய்யா என்ன அது? நான் ஒரு விஷயம் உனக்கு கேட்கலாமா? என்ன செய்யும் கேட்க போறீங்க? ஒரு பொட்டச்சி நானே வெக்கப்படாம இருக்கேன், நீங்க அதிசயமா வெக்கப்பட்டு இருக்கீங்க. நீ உதுத்த சிரிக்கி பேசாம இருப்ப. தாங்க ஏதாவது வாயில வந்து சொல்லி இப்படி கட்ட வராங்க. ஏங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மட்டும் பழகிட்டு வந்து நிக்கிறேன். முகரைய பாரு முகரைய. இருக்கலாம் நம்ம என்னத்தை கண்டோம். இல்லங்க கோபப்படாதீங்க. ஏங்க நான் வந்து என்ன உங்க பிரச்சனை? நான் உன்னை ஓப்பனா என்ன கமலஹாசன் சார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏய் ஓப்பனா உனக்கு கேட்கணும். தைரியமா ஓப்பனா கேளுங்க. இல்ல நீ வேணா நீ ஓப்பனா கேட்குறியா? ஏய் ஓ வாய்ஸ்ல பேசியா? ஏய் அப்படியே இருக்கியா சுத்தமா? கொஞ்சம் மாடலேஷன் பண்ண பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. ஏய் நான் உன்னை ஓப்பனா என்னது நீ என்ன ஓப்பனா கேட்குறியா? என்ன திட்டுறியா நீ? கேட்குறியா மாட்டியா? இல்ல கேக்குறேன். நான் உன்னை விரும்புறேன். என்னது விரும்புறீங்களா? நீ என்னை விரும்புதாயா? விரும்புறேன். என்ன இவ்வளவு செழிப்பா சொல்ற? ஆமா இன்னைக்கு ஏன்ட்ட எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு இன்னொரு புள்ள வந்தா அந்த பிளேட் அதே மாதிரி சொல்லுவீங்க. அந்த மாதிரி பையன் நான் கிடையாது. வேற யாரு? ஒரு இடத்துல பறி கொடுத்துட்டேன் மனசன்னா அங்கேயே தான் கிடையா கிடப்பேன். போயா காமெடி பண்ணாம சீரியஸா பேசிட்டு சத்தியம் பண்ணு. நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்மள ஒத்துக்க நீ மாட்டேங்கிறாங்க. சத்தியம் பண்ணி திருப்பத்தூர் முக்கத்துல இருக்க பிள்ளையாரே காணா போயிட்டாரு. நம்ம பழைய ரெக்கார்டு அந்த மாதிரி இன்னும் அக்யூஸ்ட்னே நினைச்சிட்டு இருக்காங்க. பழசுதான் அப்படியா? புதுசு அப்படி இல்லையா? ஐ அம் டீசன்ட் மேன். உன்னை நம்ம மனசு எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு என்னையோட சூப்பரா ஒரு ஃபிகர் வந்து அந்த பிள்ளை பின்னாடி போயிட மாட்டீங்களே? பெட்டிக்கார பெட்டியில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க.
உன் சட்டியை காமிச்சு அதில் என்னது வெட்டியை வரைக்கும் சொல்றேன், அது கலைவாணி. அதுல போய் நீ சத்தியம் பண்ணுவியா? உனக்கு எப்படி நினைக்கிறதுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க சொல்லுங்க. 450 ஜெயப்பிரியாக்கா கரகர பிரியா ராகத்துல அப்படியா இருக்கு? அதான் பிரபு சொன்னோன்னே கணக்கு அந்த ராகத்தை அடிக்கிற மத்தியா. மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவங்கள் செய்திடல் வேண்டும் அம்மா. என்ன காதலிக்க சொன்னா கச்சேரி பண்ணான்னு பாக்குறியா? இதே ராகத்துல சினிமால ஒரு பாட்டு இருக்கு, அதை சொன்னா உங்களுக்கு என்ன பாட்டு? யாருக்கும் தெரியாம நட்ட நரராத்திரியில் தண்ணி அடிக்கும் சின்ன பசங்களே பிருக்கும் பிராந்திக்கும் அலையாய் அலைகிற வெட்டி பசங்களே. தெரியுதா? யாரு யாரு இந்த கிழவே யாரு? ரஜினிகாந்த் படம் அதேதான். மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவங்கள் செய்திடல் வேண்டும் அம்மா. பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி நீ என்னை கட்டிப்புடி. கட்டி பிடிக்கணும்னா வரும். பாரதியார் சொல்லல இத. பாரதியாரா பாரதிதாசனா? பாரதி கணேசன் கமுதி பாரதி கணேசன் சொன்னது. தென்னமரத்திலே தொங்குயல நீயே எரி பறிக்க நான் வரும் வேண்டி. தென்னமரத்திலே தொங்குயல நீயே எரி பறிக்க நான் வரும் வேண்டி. சங்கு ஓ சங்கு சங்கு கழுத்துல மூணு முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு மஞ்ச உடம்புல எத்தினி மச்சம் அதை எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும். தென்னமரத்திலே எரி பறிக்கமா வரும் வேண்டி. தாவணி எங்கம்மா உன் தாவணி? உள்ள இருக்கு மாமா, உள்ள இருக்கு. இன்னுமா தாவணியை மடிச்சு உள்ள வச்சுக்கிட்டு? தாவணி சேலையா மாறி போச்சு, சில நேரத்தில் எனக்கு அது பாரம் மாச்சு. ஆத்தாடி ஊர் முழுக்க நம்ம வேச்சு, ஆளான பொண்ணுக்கெல்லாம் சொல்லியாச்சு. ஆளும் பிள்ளையாக பிள்ளைகளை பெறணும் நலமாக, அருகாவே ரூண்டி வாழ்க்கையை வாழணும் நலமாக, இனிதாக சுகமாக வளமாக நலமாக. தென்னமரத்திலே தொங்கு எல்லையே ஏறி பறிக்கமா வரும் வேண்டிய. மாமனார மாமியார மதிச்சிடணும், சரி. மாலையிட்ட புருஷனைய துதிச்சிடணும். பார் போற்ற ஊர் போற்ற வாழ்ந்திடணும், நம்ம பண்பாடு தவறாமே நடந்திடணும். மஞ்சள் முகம் சிவத்தே நெத்தியில குங்குமம் பளபளக்கே, ஆத்தாவ முகத்தை மத்தவங்க பார்த்தா பளபளக்கே, இனிதாக சுகமாக நலமாக வளமாக. தென்னமரத்திலே தொங்குயலையே எரிப்பறிக்கமா வரும் வேண்டி. சங்கு கழுத்துல மூணு முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவ விரிச்சு மஞ்ச உடம்புல எத்தி மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும். தென்னமரத்திலே தொங்குயலையே எரிப்பறிக்கமா வரும் வேண்டி. அப்பா அப்படியே எப்படி சூப்பரா இருக்குங்க. உனக்கு அது தோணுதா? வந்துருச்சுல. அப்பா நீ வந்துருச்சுன்னு சொல்ல வரைக்கும் நான் படுறேன். ஏய் ஏய் ஏய், ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே மனசுல சந்தோஷத்தை வளர்த்துக்காது. சும்மா காட்சிக்கிட்டானா? பாவமே நம்ம ஜீவன் கஷ்டப்படுதே, ஒரு பேச்சுக்கு சொல்லி. அப்ப நம்மளா எச்சி திருப்பி பார்த்துக்க. எங்க நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல் எப்படின்னா எப்படி? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறே மனமே.
பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்க போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். குதித்து வரும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம். நானும் தனிமையே எனது நிலைமையில் கந்த கவிதையில் கதையில் இரு கண்ணும் இரு நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரில் ஆடுதே. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் கண்ணே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ. மணவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் வேளை வாய்க்குமா. ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு. அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. ஆமா இவ்வளவு ஆசைகள் இருக்கு உங்க மேல. நீ கவலைப்படாத, நேரா வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? மாமா அப்படியே கடைக்கு போறேன். சரி. உனக்கு சேலை, ஆ. எனக்கு வேட்டி, ஆ. தாலி, ஆ. மாலை எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றேன். ஆ, ஆ. இன்னைக்கு நம்ம கல்யாணம். ஆ. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் நைட்டு. கல்யாணம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் நைட் தானே வைப்பாங்க. என்னமா அதிசயமா பேசுறீங்க? என்ன பண்ணணும்? கல்யாணம் நேரத்துல பண்ண முடியாது. ஆ, அது நல்லா இல்ல, பொழுது போச்சு. அதுக்கு நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமையா? ஏய் இன்னைக்கு தான் சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு 12 மணி தாண்டி வச்சோ அப்ப ஞாயிற்றுக்கிழமை. இல்ல ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாடு பண்ணணுமாங்க. ஏங்க வேணாம், திங்கக்கிழமை அது திரும்பாத வேலையா போவோம். ஐயா அப்ப செவ்வாய்க்கிழமை வெறுவாயா போயிடும். வேண்டாம் வேண்டாம். புதன்கிழமை கல்யாணம். புத கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காதும்பாங்க. புதன்கிழமை கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. என்னது புதன்கிழமை கல்யாணத்தை வச்சு நீ பாட்டுக்கு நீ ஏமாத்திட்டு போயிட்டீனா? அதெல்லாம் மாமா. ஐயா ஐயா இந்த பேச்சுக்கு வேலையே இல்ல. ஒண்ணு இப்படி வா இல்லைன்னா அப்படி வா. நான் சொல்றேன், என்ன? வெத்தலை அடிச்சு சத்தியம் பண்றேன். ஆ, இன்னைக்கு விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். சரி. அதில் தான் நமக்கு உள்ள இடம் வசதியான இடம் இருக்கு. ஆ, அந்த நேரம் தான் வள்ளியும் நாரதனும் தர்க்கம் கடுமையாக இருக்கும். ஓ, நம்மளை யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. ஆ, ஏன்? ராஜபாட்டு அந்த நேரம் தான் ஆயிருக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வெளியே போயிடுவார். ஆ, இந்த ராஜபாடுகார் போக மாட்டாரு. போகலனாலும் நம்ம பேதிக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன், கிளம்ப வச்சிருவேன். கிளம்பிருமா? யாரும் உள்ள வர மாட்டாங்க. ஆ, தம்பி பிரபு வர அப்ப மாட்டாங்க. நாரதரு வெளியில இருப்பாங்க. ஆமா. மிருதங்காரு உள்ள எதுவும் வந்துட்டா? மாப்பிள்ளை வார் பிடிக்க வர மாட்டேன், நானே வார் பிடிச்சி தரேன்னு. ஒருவேளை ஆளுண்டுக்கார அப்பா உள்ள எதுவும் வெத்தலை வெத்தலை எதுவும் எடுத்துருக்கா? 2 வழிவத்தில் வாங்கி கொடுத்துருக்கேன். அங்கேயே ஆடு குலையத்தனமா தின்னுட்டு உட்காந்துட்டேன். தாளக்காரப்பா எதுவும் உள்ள எதுவும் வந்து எங்க சீன் மாற்ற பிள்ளை- மாட்டார். ஆ, சீன் மாற்ற மாட்டார். அது மச்சான் தெரியும். ஆ. நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் அவர் சீனில் மைசூருக்கார அவர் ஜாமான் எதுவும் எடுக்கிறதுக்கு உள்ளது வந்தா? எல்லா ஜாமானும் கையில் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சரி ரைட். ஆனால் சீனை அவர் மாற்ற மாட்டார். அவர் சீனில் பற்றாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதான் சீன்ல என்ன பண்றக்கூடாது? சொல்லிட்டேன், நீ போட்டு ரெடி பண்ணு, மாமா வந்துடுறேன். ஓகே. ஒரு விஷயம், என்ன? நீ கட்டில் மெத்த, ஆ, பாய் தலகாணி, அம்மா, பால் பழமெல்லாம் நீ ரெடி பண்ணிடலாம். சரி. நான் வந்ததுக்கப்புறம் நீ என்ன ரெடி பண்ணுறதுக்கு வா. கையே செத்தாலும் சாகலாமா தவிர அது உன் கையிலையும் உன் வாயிலையும் தான். யார் யாது? மாத்திரை யாருப்பா மாத்திரை? என்னது நமக்கு அது வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நல்ல மாட்டு கொடுத்தோம்னா தான் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் நல்லா ஓடும். வயசான மாட்டை கொடுத்தோம்னா நான் என்ன வகுத்தால சொல்றேன், உங்களை ரெடி பண்றதுக்கு உங்க மயம் இருக்காப்ல. வெரி குட். அதுதான் பிரச்சனை இல்லாத பாடு. போயிட்டே இரு, நம்மகிட்ட கிட்ட வரக்கூடாது யாரும். போய் பெருங்காலிட்டு அடி வாங்குறதுக்கு மரியாதையா இருந்துக்கிறேன். என்ன மச்சான்?
அது நம்ம கௌரவம் பழைய ரவுடிங்கிற பேர்லயே போகணும். இப்ப போய் ஐயா இதுக்கா வந்து எதிர்ச்சுப்பா அப்படின்னு சொல்லி போய் அறுவாலை தூக்க கூடாது. கண்ணியே மறந்துக்கிறேன்னா இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. போயிட்டாங்க என்னன்னு பண்றது? ஆசை இருக்குது, மனசுல இருக்கு, செயல்பாடு வேண்டுமே. பரவாயில்ல, இனிமேல் மனதளவிலே கற்பனையிலே வாழ பழைக்கணும். நான் ஒரு முட்டாளாவே வாழ்ந்துட்டேன். காலமரம் கடைசியிலையா இப்ப அவர் என்ன சொல்ற? காலமான கடைசியில உனக்கு இந்த புத்தி வந்திருக்குன்னு கேட்கிறாங்க. ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை கல்லறையில் இருக்கும் பல சமாதிகள் எல்லாம் காதலில் தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே, பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் ஆண்களே, பரிதாபம் நாங்களே. காலகாலமா விதியா சொல்லடா, காதல் காவியம் பேசுமோ. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். உன்னை நினைக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. உன்னை மறக்க முயல்கின்றேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலே, கல்லை உடைத்தாலே நீர் வரும் பாலைவனங்களே, அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னான் சொர்க்கமா, பெண்கள் உலகமே நரகமே. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம் அடப்போட. ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை